அவங்க உங்களுக்காக பப்பட் ஷோலாம் பண்ண போகிறாங்க. பிரதர் இம்மானுவேல். ஓகே, உங்கள் எல்லாரையும் பார்த்ததில் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாம் ரொம்ப சூப்பராக பாட்டு பாடினாங்க, டான்ஸ் ஆடினாங்க, எல்லாமே பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷம். சரியா? ஓகே, இப்போ குட்டி பசங்க தான் இன்றைக்கி நாளுடைய ஹீரோ. யார் சொல்லுங்க, வாயை திறந்து பேசுங்க. ஏக்கா பேசுக்கா. யார் நீங்களா? அப்ப கேர்ள்ஸ் அவங்க ஜீரோ. நோ ஹீரோயின் அவங்கலாம். ஹீரோயின். ஓகே, ஹீரோ ஹீரோயின்ஸ். ஓகேவா? ஓகே, நீங்களாம் பெரியவங்களாம் யாருன்னா விஐபி. என்ன பி? விஐபி. நல்லா சொல்லுங்க. விஐபி. ஆமாம், விஐபியை தான் நாங்கள் சேர்லாம் போட்டு கெஸ்ட்டு மாதிரி அழகாக லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக உங்களை செட் பண்ணி வச்சுருக்கோமா. நீங்களாம் விஐபி, நீங்களாம் ஹீரோ ஹீரோயின்ஸ். ஓகேவா? என்ன நடக்க போகுது அடுத்த ஒரு ½ அன் ஹவர் அப்படின்னாக்கா, யார் யாருக்கெல்லாம் வந்து மெமிக்கிரியெல்லாம் பிடிக்கும்? மெமிக்கிரி பிடிக்குமா? மோட்டு பட்லு வரப்போகிறாங்க, எம்ஜிஆர் வரப்போகிறாரு, நம்பியார் வரப்போகிறாரு, ரஜினி வரப்போகிறாரு, கமல் வரப்போகிறாரு, எல்லோரும் இந்த இடத்துக்கு வரப்போகிறாங்க. ஓகேவா? அதுக்கு நாங்கள் பண்ணுறதெல்லாம் நீங்கள் கூட சேர்ந்து பண்ணிங்கன்னா தான் அவங்களாம் வருவாங்க. சரியா? அக்கா, இவங்க என்னோடய ஒய்ஃப் அபர்ணா. ஸ்டோக்காக நாங்கள் அப்பா அக்கா அப்படின்னு சொல்லிக்கிறோம். நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. சரிங்களா? ஓகே அக்கா, இன்றைக்கி வந்து நம்ம விபிஎஸ்க்காக வந்திருக்கோம் இல்லையா? ஆமாண்ணா. இன்றைக்கி வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெல்கம் பண்ணிடணும். ஓகே, பண்ணிடலாம். பண்ணிட்டா போச்சு. பண்ணிடலாமா? ஓகே, உங்களுக்கு ஒன்று நான் சொல்ல போகிறேன். பெரியவங்களும் நீங்கள் நல்லா கேட்டுங்க. நான் பிள்ளைகளா அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்கள் எல்லாம் என்ன சொல்லணும்னா அண்ணான்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? நல்லா சத்தமா. அண்ணா, அங்க அந்த பாட்டி எல்லாம் உங்களை அண்ணான்னு சொன்னா நீங்க தாத்தான்னு நினைச்சுப்பாங்க எல்லாரும். நீங்களாம் என்ன அண்ணான்னு சொல்ல வேணாம். ஒரு கேமுக்காக. ஓகேவா? இது ஒரு கேம். நல்லா சத்தமா தம்பின்னு சொல்றேங்க. ஆமாம், நீங்களாம் தம்பின்னு சொல்லிடுங்க. இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு ஒரு பேர் வைக்க போகிறேன். இந்த பாதி பேர் வர ஸ்டேடியத்துக்கு வெளியில் இருக்காங்க கொஞ்சம் பேர். இவங்களுக்கு ஒரு பேர் வைக்க போகிறோம். ஓகேவா? இந்த சைட் டீமில் இருக்கிறவங்க பேர் வந்து பவர். என்ன டீம்? பவர். ஆமாம், பாய்ஸ் டீம் பேர் வந்து பவர். கேர்ள்ஸ் டீம் பேர் வந்து ஃப்ளவர். என்னது? ஃப்ளவர். கையை தட்டுங்க போ. ஆமாம், உங்கள் டீம்லாம் சொன்னால் அதிரணும். ஓகேவா? இப்போ பவர் டீமில் அப்படின்னு சொன்னால் ஜீசஸ் சொல்லணும். என்ன சொல்லணும்? ஜீசஸ். ஆமாம், ஃப்ளவர் டீம் சொன்னால் ஜீசஸ் சொல்லணும். பாய்ஸு கேர்ள்ஸுக்கு தான் போட்டி. எந்த டீம் வின் ஆக போகுதுன்னு பார்க்க போகிறேன். அந்த டீமுக்கு லாஸ்ட்டில் சூப்பரான ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறோம். ஓகேவா? நீங்கள் ஒரு டீம் போயிருங்க, நான் ஒரு டீம் போயிடுறேன். நீங்கள் போங்க. எந்த டீம்? போட்டி தான். நீங்கள் எந்த டீம்? நான் வந்து பாய்ஸ் தான் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, ஆனால் நான் பாய்ஸ் டீம் போயிடுறேன். பாய்ஸ் டீம். ஆமாம். தப்பான டீம் செலக்ட் பண்ணிட்டீங்க. இல்லை இப்போ பாருங்க, கேர்ள்ஸ் எல்லாம் சாதாரணமாக நினச்சிட்டீங்க. நீங்களே ஒரு கேர்ள்ஸாக இருந்துட்டு கேர்ள்ஸ் டீம் போனால் என்ன பண்ணுறது? சரி, ஓகே. எனிவே இப்போ நான் சொல்ல போகிறேன். நீங்கள் தான் சத்தமாக ஜீசஸ் சொல்லணும். ஓகேவா? பவர். நான் சொல்லல பவர் போன மாதிரி கத்துறாங்க. இல்ல, நீங்க டக்குன்னு சொன்னோனே பசங்க திணறிட்டாங்க. இப்போ கேர்ள்ஸ் பாருங்க. ஃப்ளவர். பாத்தீங்களா? எல்லாம் உயிர் வந்து இன்னொரு வாட்டி, இன்னும் ஒரு வாட்டி. பசங்களா பண்ணுவீங்கல்ல? பசங்க மானத்தை காப்பாத்துங்க அப்படின்றாங்க. காப்பாத்துங்க, தயவு செஞ்சு காப்பாத்துங்க. ஓகே, பவர், ஃப்ளவர், பவர், ஃப்ளவர், கீஞ்சி போன டவர். யாரும் இல்லையா? ஓகே, நல்லா பண்ணீங்க. சரியா? ஓகே, நான் இப்போ பிள்ளைங்களா நான் சொன்னால் நீங்கள் எல்லாரும் என்ன அண்ணான்னு சொல்லணும். பெரியவங்களாம் வந்து என்ன அண்ணான்னு கூப்பிடாது, தம்பின்னு கூப்பிடணும். ஓகேவா? சத்தமாக சொல்லணும். நல்ல அண்ணா நல்ல பிள்ளைங்களான்னு சொன்னால் நல்ல அண்ணான்னு சொல்லணும். செல்ல பிள்ளைங்களா அப்படின்னு நான் சொன்னேன்னா செல்ல அண்ணான்னு சொல்லணும், செல்ல தம்பின்னு சொல்லணும். ஓகேவா? கெட்டதை சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? கெட்டதை சொல்லக்கூடாது. ஓகே, பார்த்துடலாமா? பார்த்துடலாம். பிள்ளைங்களா அண்ணா, அம்மா, தாயே, அந்த மாதிரி எனக்கு கேக்குது. ஓகே, பிள்ளைகளா அண்ணா, நல்ல பிள்ளைகளா, நல்ல அண்ணா, செல்ல பிள்ளைகளா, செல்ல அண்ணா, அழகு பிள்ளைகளா, அழகு அண்ணா, சமத்து பிள்ளைகளா, சமத்த அண்ணா, வாழு பெரியவங்களா, வாழ அண்ணா, செல்ல குட்டிகளா, செல்ல அண்ணா, அழகு குட்டிகளா, அழகு குட்டி அண்ணா, வாழு பிள்ளைகளா, வாழ அண்ணா, கெட்ட பிள்ளைகளா, கெட்ட அண்ணா. என்ன பார்த்து கெட்ட பண்ணா சொல்லிட்டீங்களே. ரொம்ப கஷ்டமா போச்சு. ஓகே, நீங்க எல்லாம் ரொம்ப சூப்பரா குட், ரொம்ப ரொம்ப அழகா தங்கமா இருக்கிறீங்க. லட்டு யாரையெல்லாம் பார்த்துருக்கிறீங்க? லட்டு குத்தா சாப்பிடுவேன், நான் நல்லா சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப நீ சாப்பிடுயா? லட்டு. ஓகே, லட்டு பிடிக்கும். சரி, லட்டு ஏன் ஸ்வீட்டா இருக்குது? லட்டு ஏன் இனிக்குது? யார் சொல்லுங்க. இது எங்களுக்கே தெரியும். ஏன்னா சக்கரை போட்டா இனிக்கும், அவ்வளோதான் அப்படின்றோம். ஓகே, சரி, சக்கரையே இனிக்குது சொல்லுங்க. என்னப்பா இது தெரியாதா? கரும்புல இருந்து இனிக்கும். ஓகே, சரி, கரும்பு ஏன் இனிக்குதா சொல்லுங்க. என்னது? செடியில இருந்து வருதா? மற்றதுல என்ன வானத்துல இருந்தா வருது? அதுவும் செடியில இருந்தா வருது. ஓகே,
ஓகே, நான் கேள்வி கேட்பேன், இப்போ இவங்க பதில் சொல்லுவாங்க, நீங்களும் பதில் சொல்லுங்க, சரியா? லட்டு ஏமா இனிக்குது, சக்கரை போட்டா இனிக்குது, சர்க்கரை ஏமா இனிக்குது, கரும்பு சாறு இனிக்குது, கரும்பு ஏமா இனிக்குது, ஏசு தந்தார் இனிக்குது, ஏசு கூட இனிப்பாரா? ஆமா கண்ணு இனிப்பாரு. ஓகே, இதை தான் நீங்கள் சொல்ல போறீங்க, ஓகேவா? ஆமா கண்ணுன்னும் போது இந்த நந்தம்பாக்கத்தில் இருக்கவங்களாம் ரொம்ப அழகாக பண்ணுவீங்கன்னு பாஸ்டர் சொன்னாப்புல. இப்படி பண்ணணும், எப்படின்னா நான் பண்ணுறா பண்ணணும், ஆமா கண்ணு இனிக்குது அப்படி பண்ணணும், ஓகேவா? கேர்ள்ஸ் எல்லாம் தோக்கடிச்சிடணும். அந்த தாத்தா பாட்டி, சாரி தாத்தா பண்ண மாட்டாங்க, பாட்டிஸ் தான் பண்ணுவாங்க. அதனால நல்லா அழகாக பண்ணோம். எப்படி சொல்கிறனோ அப்படி பண்ணோம். ஓகே, ஃபாஸ்டானா ஃபாஸ்ட்டாக, ஸ்லோவானா ஸ்லோ. இவங்கெல்லாம் என் கூட சேர்ந்து பண்ணணும். இவங்கெல்லாம் உங்க கூட சேர்ந்து பண்ணணும். ஓகே, ஓகேவா? லட்டு ஏமா இனிக்குது, சக்கரை போட்டா இனிக்குது, சத்தமா பின்னாடி கேட்கணும் ப்ளீஸ். ஓகே, லட்டு ஏமா இனிக்குது, சக்கரை போட்டா இனிக்குது, சர்க்கரை ஏமா இனிக்குது, கரும்பு சாறு இனிக்குது, கரும்பு ஏமா இனிக்குது, ஏசு தந்தார் இனிக்குது, ஏசு கூட இனிப்பாரா? ஆமா கண்ணு இனிப்பாரு. ஆக்ஷன் பண்ணணும் கண்ணு, ஆமா கண்ணு இனிப்பாரு. ஓகேங்களா? நான் நல்லா பண்றவங்களுக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் வச்சிருக்கேன், போகும்போது கொடுக்க போறேன், ஓகேவா? இப்போ ஃபாஸ்டா பண்ண போறோம், ஸ்லோவா பண்ண போறோம். லட்டு ஏமா இனிக்குது, சக்கரை போட்டா இனிக்குது, சர்க்கரை ஏமா இனிக்குது, கரும்பு சாறு இனிக்குது, கரும்பு ஏமா இனிக்குது, ஏசு தந்தார் இனிக்குது, ஏசு கூட இனிப்பாரா? ஆமா கண்ணு இனிப்பாரு. அட சூப்பரா சொல்லிட்டீங்க. இப்போ ஃபாரின் ஸ்டைல சொல்ல போறோம், ஓகேவா? லட்டு ஏமா இனிக்குது, சக்கரை போட்டா இனிக்குது, சர்க்கரை ஏமா இனிக்குது, கரும்பு சாறு இனிக்குது, கரும்பு ஏமா இனிக்குது, ஏசு தந்தார் இனிக்குது, ஏசு கூட இனிப்பாரா? ஆமா கண்ணு இனிப்பாரு. சூப்பர் கண்ணு, நல்லா பண்றீங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஊர் ஸ்டைல், இந்தியன் ஸ்டைல சொல்ல போறோம், ஓகேவா? டாப்பு டக்கா டனுக்கு நக்கா டனுக்கு நக்கா, ஓகே, அந்த மாதிரி பண்ண போறோம். ஓகே, லட்டு ஏமா இனிக்குது, சக்கரை போட்டா இனிக்குது, சர்க்கரை ஏமா இனிக்குது, கரும்பு சாறு இனிக்குது, கரும்பு ஏமா இனிக்குது, ஏசு தந்தார் இனிக்குது, ஏசு கூட இனிப்பாரா? ஆமா கண்ணு இனிப்பாரு. சூப்பர். ஏசு வந்து உண்மையாவே ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான ஒரு காட், ஓகேவா? நீங்க ஏசப்பா கிட்ட பேசுனீங்கன்னா ஏசப்பா உங்ககிட்ட பேசுவாங்க. உலகத்திலே கரும்பை விட, லட்டை விட, சர்க்கரையை விட ரொம்ப ஸ்வீட்டான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏசப்பா. கடவுள் ஏசப்பா தான், ஓகேங்களா? சரி அக்கா, அடுத்தது என்னக்கா? ஒரு கேம் வைக்கலாம். கேமா? கேமுக்கு முன்னாடி மிமிக்ரி பண்ணிடுவோம்க்கா. ஆமா, ஃபர்ஸ்ட் நீங்க அடுத்த சொல்லிட்டாங்க. ஓகே, ஓகேவா? சரி, ஓகே. யார் யாருக்கெல்லாம் மோட்டு பட்டில் பிடிக்கும்? ஓகே, பெரியவங்களுக்கும் நான் வரேன். அதாவது நிறைய நடிகர்கள்லாம் வந்து இந்த இடத்துல பேசி கடவுளை பற்றி சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பட்டுலு. என்னது பட்டுலுன்னா பட்டுன்னு சொல்லணும், பட்டுலு. ஆமாம், குட், வெரி குட். சரியா? அதுக்கு அடுத்து நம்மளுக்கு நிறைய மேஜிக். ஓகே, ஃபர்ஸ்ட் பட்டுலு. நல்லா இருந்தால் கையை தட்டணும், ஓகேவா? ரெடியா? ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடின்னு சொன்னால் ஓ எஸ் ஜீசஸ் சொல்லணும். ஆர் யூ ரெடி? சத்தமா ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? ஓ எஸ் ஜீசஸ். ஓகே, சூப்பர். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பட்டில் வர போகிறேன், நெக்ஸ்ட் மோட்டு வர போகிறேன், ஓகேவா? டேய் மொட்டு, இங்கே இருக்கே மொட்டு, சீக்கிரம் வேடா மொட்டு. இன்னைக்கு நம்ம விபிஎஸ்க்கு போகிறோம்டா மொட்டு. நந்தம்பாக்கத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்கடா மொட்டு. பிள்ளைங்களாம் இன்னைக்கு சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு நல்லா அழகாக இருக்கிறாங்கடா மொட்டு. இன்னைக்கு வாடா மொட்டு, அவங்கள பார்க்க போகலாம் மொட்டு. எங்கடா இருக்கு, சீக்கிரம் வாடா. கையை தட்டுங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மோட்டு. ஓகே, ரே மடையா எங்கடா இருக்க? எனக்கு ஒரே போல வேலை செய்ய மாட்டேங்குது, என்ன பண்ணுறது தெரியல. ஐடியா சமசா. கிளாப் பண்ணணும், அப்போ தான் அடுத்த வாய்ஸ் பேசும், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரஜினி. ஓகே, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து இப்போ இந்த மேடையில் நின்று உங்களெல்லாம் பார்த்து பேசினா என்ன சொல்லுவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? ஆய்கிற உனக்கும் அதாவது வந்துட்டு சொல்லி சொன்னால் தமிழ்நாட்டிலேயே ரொம்ப அதிகமான நான் எப்போ வரும் எப்படி வரும் யாருக்கும் தெரியாது, ஆனால் ஒரு வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வந்துடும். அதான் கரெக்டான. அதாவது வந்துட்டு இயேசு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், உன்னை நேசிப்பது போல பிறரையும் நேசி அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்மளை நேசிக்கிற மாதிரி பிறரையும் நேசிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்? நம்மக்கிட்ட 2 ட்ரெஸ் இருந்தால் ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்கணும். நம்மக்கிட்ட நிறைய சாப்பாடு இருந்தால் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். இதை தான் வந்து இயேசு சொல்லியிருக்கிறாரு கதா. சச்சா நல்லா இருக்கா? நல்லா இருந்தால் நல்லா கையை தட்டி காட்டுங்க, அப்போ தான் நான் அடுத்தது பண்ணுவேன். ஓகே, அடுத்தது வந்து உலக நாயகன் கமல். யார் கமல்? யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமல்? பாதி பேருக்கு தான் கமலில் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கிது போல். ஓகே ஓகே, கமல் வந்து என்ன சொன்னார்? பிக் பாஸில் இருக்கிற கமல் வந்து சொல்ல போகிறார், ஓகேவா?
அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த நாளில் நான் இந்த இடத்துக்கு நான் வருவேன்னு சொல்லிட்டு நான் நினச்சி பார்க்க கையை தட்டினா இன்னும் நல்லா பண்ணுவேன் நான். அதாவது பிக் பாஸில் வந்து நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி ரியல் பிக் பாஸ் வந்து நான் கிடையாது. கர்த்தர் தான் வந்து ரியல் பிக் பாஸு. நான் ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற காரியத்தை தான் நான் பேச முடியும். ஆனால் கடவுள் வந்து நம்ம வீட்டில் என்ன நடக்குது, நம்ம நாட்டில் என்ன நடக்குது, நம்ம வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்றது எல்லாமே கடவுள் வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. நல்லா கையை தட்டி ஒரு தடவை வரேன். ஓகே, ஜனகராஜ் தெரியுமா? ஜனகராஜ் அந்த காலத்து ஹீரோ. ஓகே, தாத்தா பாட்டிக்கெலாம் நல்லா தெரியும். சரி, ஒரு காமெடி ஆக்டர். ஓகேங்களா? உனக்கு தெரியுமா? ஓகே, தெரியும் போல். சரி, ஓகேவா? ஓகே, அவர் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அம்மாடி எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சைனா டீயை மசால் வடையை கொடுத்தீங்கன்னா ஒரு ஓரமாக உட்காந்து சாப்பிட்டு இருப்பேன். அதாவது இந்த இடத்துல என்னை கூட்டின்னு வந்தாங்கோ, இயேசு நல்லவர்னு சொன்னாங்கோ. நான் வாழ்க்கையில் அனுபவிச்சுக்கிறேன். அந்த இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர் கண்ணா. நீங்களும் ஏற்றுக்குங்க அந்த இயேசுவை. இந்த மாதிரி வாழ்நாள் ஃபுல்லாக சிரிச்சுக்கினே இருக்கலாம். வரட்டுமா? ஓகே, அடுத்தது நம்பியார். யாரு? ஆமாம், நம்பியாரை நம்பக்கூடாது, இயேசுவை தான் நம்பணும். ஓகே, அதாவது ராமு சோமு ஒன்றா விடமாட்டேன். அதாவது அந்த இயேசு பெருமான் இருக்காரு, என் வாழ்க்கையில் நான் ரொம்ப கெட்டவனாக இருந்தேன். அந்த கடவுள் வந்தார், ஒரு நாள் என்கிட்ட பேசினார். என்ன சொன்னார் தெரியுமா? நீ பண்ணுறதெல்லாம் தப்பு, அதனால் மாறிடு அப்படின்னு சொன்னார். அதனால் என் வாழ்க்கையை ஃபுல்லாக இயேசுக்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். இன்றைக்கி நான் ஒரு நல்லவனாக இருக்கேன். கையை தட்டுங்க எல்லாரும். வரட்டுமா? பாய். ஓகே, நல்லா இருக்கா? நல்லா இருந்தால் இன்னொரு தடவை நல்லா கையை தட்டலாமா? ஓகே, தேங்க்யூ. அடுத்தது விடிவி கணேஷ். கேள்விப்பட்டீங்களா? விடிவி கணேஷ் தெரியுமா? ஓகே, நான் பேசுகிறேன். நான் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன். ஓகேவா? தம்பி, இங்கே என்ன சொல்லுது? கணேசுன்னு சொல்லுதா? அதெல்லாம் அப்போ சொல்லும். இப்போ வந்து ஜீசஸ்ன்னு தான் சொல்லுது மனசுக்குள்ள. காரணம் வந்து நான் நிறைய தப்பு பண்ணினேன். இந்த ஒரு காலத்தில் குடிச்சிட்டு கஞ்சா அடிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்போ கடவுள் என்னை வந்து தொட்டாரு. நான் மாறிட்டேன்டா, நான் மாறிட்டேன். அப்போ நீங்கள் மாறலையா? வரட்டுமா? பாய். ஓகே, அப்புறம் இன்னொரு ஆக்டர், இந்த யார், பழைய கார்த்திக். நல்ல பெரியவங்களாக இருக்கிறதுனால அவங்களுக்காக அதை பண்ணுறேன். ஓகேவா? ஏய், ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது ரொம்ப அழகாக, ரொம்ப சூப்பர், ஃபென்டாஸ்டிக்கா. அதாவது வந்து ரொம்ப ஜீசஸ் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமாம், அதை சொல்ல தான் நான் வந்திருக்கேன். அதாவது குட்டி பசங்க ரொம்ப சூப்பராக அழகாக பண்ணுறாங்க. இயேசுவை ஏற்றுக்குங்க, உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்லது எல்லாம் நடக்கும். கையை தட்டுங்க. வரட்டேன். ஓகே, அடுத்தது நிறைய வாய்ஸ் இருக்குது, ஆனால் நமக்கு டைம் கம்மியாக இருக்கிறதுனால நெக்ஸ்ட்டு நம்ம ஷோக்கு போயிடலாம். உங்களுக்கு அடுத்தது மேஜிக் வரும். அதுக்கு முன்னாடி ஒரு கேம் வந்து அக்கா வைப்பாங்க. ஜோரா அக்கா கையை தட்டி வர வைக்கலாமா? ஜோரா கையை தட்டிங்க. சரி, யாரெல்லாம் மிமிக்ரி நல்லா என்ஜாய் பண்ணீங்க? பெரியவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததா? பரவாயில்ல. அப்போ ஓகே, சூப்பர் தான். சூப்பராக பண்ணாரா அண்ணா? அண்ணாக்கு ஒரு வாட்டி நல்லா ஜோராக கிளாப் பண்ணிடலாமா? சரி, இப்போ ஒரு கேம் வைக்க போகிறோம். ஆனால் அது வந்து பெரியவங்களுக்கு கிடையாது, சின்ன பிள்ளைகளுக்கு. ஓகேவா? யாரை கூப்பிடலாம்? அக்கா நான் வரவா அப்படின்னு கேட்டால் நான் கண்டிப்பாக கூப்பிட மாட்டேன். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்களா அழகா, நீங்களே தான். அவங்க கழுத்தில் செயின் கொஞ்சம் கம்மியாக இருக்கே, அதனால் நீங்கள் வாங்க. அடுத்து யாரை கூப்பிடலாம்? நீங்கள் வாங்க. நீங்கள் செகண்டு. நீ வா. ஆமாம், நீங்கள் வாங்க. ஒருத்தவங்களை மடியில் படுத்து தூங்க வச்சுட்ருக்கீங்களே, நீங்கள் வாங்க. ஆமாம், லைனாக நின்றுங்க. லைனாக 6 பேர் வந்துட்டிங்களா? லைனாக நின்றுங்க. டக்குன்னு லைனாக நின்றுங்க. நீங்கள் இல்லை, நீங்கள் நெக்ஸ்ட் கேமில் இந்த பக்கம் வந்துடுங்க. ஓகே, நீங்கள் இந்த பக்கம் இப்படி வந்துடுங்க. நீங்கள் நெக்ஸ்ட் கேமில். ஓகேவா? 6 பேர் வேணும். 6 பேர் இருக்கீங்களா? இப்படி வந்துடுங்க. சரி, ஓகே, 6 பேர். இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு கார்டு கொடுக்க போகிறோம். ஓகேவா? கார்டு கொடுக்க தெரியுங்களா? இந்த கார்டை வந்து நீங்கள் அவங்களுக்கு காட்டாமல் எடுத்து மறைச்சி வச்சுக்கணும். யாருக்கும் காட்டக்கூடாது, நீங்களே பார்க்கக்கூடாது. ஓகேவா? ஆனால் உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு கார்டு எடுக்கலாம். ஏதோ ஒரு எந்த கார்டு பிடிச்சிருக்கோ.
அந்த கார்டை வந்து ஓப்பன் பண்ணி காட்டக்கூடாது, பத்திரமா இப்படி இங்கி வந்து பிங்கி வச்சுக்கணும். பாங்கி போட்டு ஓகேவா? எடுத்துக்கலாம். ஓகே, எப்படி 1 2 3 சொல்லி எடுத்துக்கலாம். இந்த கார்டை அப்படியே இப்படி பத்திரமா வச்சுங்க. பத்திரமா வச்சுக்கணும், மறைச்சு வச்சுக்கணும். ஓகே, உங்களுக்கு ஒரு கார்டு எடுத்துங்க, பத்திரமா வச்சுங்க. உங்களுக்கு ஒன்று பத்திரமா வச்சுங்க. உங்களுக்கு ஒன்று பத்திரமா வச்சுங்க. உங்களுக்கு ஓகே, பத்திரமா வச்சுங்க. காட்டக்கூடாது, 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 பார்க்கக்கூடாது. 1000 ரூபாய் ஃபைன் உனக்கு. ஓகே, இருங்க, நீங்களும் பார்க்கக்கூடாது. யாருக்கு இல்லை? நீங்கள் இங்கே வாங்க. நீங்கள் வந்து இந்த லாஸ்ட்டில் நின்றுக்கணும். சரி, இப்போ இது பின்னாடி என்ன இருக்கு? ஸ்டாலினா. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கேட்டால் இதில் என்னடா இருக்குது? இங்கே பின்னாடி, இது பின்னாடி, இது என்ன இருக்குது ஃப்ரண்ட்டில்? உங்களுக்கு நீங்கள் என்ன பார்க்குறீங்க? இது பேர் என்ன? எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிங்களா? ஸ்டார். ஓகேவா? சரி, இந்த ஸ்டாருக்கு பின்னாடி ஒரு ஸ்டார் இருக்காங்க. அந்த ஸ்டார் யாருன்னு பார்த்துருவோமா? நான் கேட்பேன், உங்களுக்கு பிடிச்ச ஸ்டார் யாருன்னு கேட்கும்போது நீங்கள் மட்டும், ஓகேவா, நீங்களாம் கிடையாது, நீங்கள் மட்டும் திருப்பி காட்டணும். இவங்க திருப்பி காட்டும் போது எல்லாம் கிளாப் பண்ணணும். ஓகே, ரெடியா? ஆர் யூ ரெடி? ஓ எஸ் ஜீசஸ். ஓ எஸ் சொல்லணும். ஆர் யூ ரெடி? ஓ எஸ். உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாரு யாரு? திருப்பி காட்டுங்க. ஓபன் பண்ணி நீங்க மட்டும். ஷின்சான். நிறைய யாருக்கெல்லாம் ஷின்சானா ரொம்ப பிடிக்கும்? ஓகே, சூப்பர். அங்க பாருங்க, பெரியவங்கள கை தூக்குறாங்க. சின்ன பிள்ளைங்க தானே ஷின்சான் பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமா? சூப்பர். சரி, இந்த ஷின்சான் யாருன்னா ஒரு அனிமிக் ஸ்டார். யாரு? அனிமிக் ஸ்டார். இந்த ஷின்சானை வந்து நீங்கள் ஆபத்தில் இருக்கும் போது கூப்பிட்டா தோ வந்துட்டேன் அப்படின்னு வந்து உதவி செய்வாரா? ரியல் லைஃப்பில் உதவி செய்வாரா? யாரெல்லாம் ஷின்சானை பார்த்துருக்கீங்க நேரில்? இல்லை. சரி, இப்போ இவங்க இருக்கட்டும். அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாரு யாரு? நல்லா கிளாப் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் தோனியை ரொம்ப பிடிக்கும்? டோனியா கோனியா? யார்? தோனி. டோனி. ஓகே, ஆமாம். இவர் யாருன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டார். யாரு? ஸ்போர்ட்ஸ் ஸ்டார். எனக்குமே வந்து இவரை ரொம்ப பிடிக்கும். ஆனால் இவர் யார்? ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டார். ஓகேவா? இப்போ அடுத்து இவங்க நல்லா கிளாப் பண்ணோம் அவங்க திருப்பும் போது. உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாரு யாரு? ஓ, நிறைய ஃபேன் பேஸா ஸ்டாலின் அங்கிள்கிங்க. ஓகே, இவர் யாருன்னா இவர் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டார். யாரு? பொலிட்டிக்கல் ஸ்டார், அரசியல் ஸ்டார் இவர். ஓகேவா? 4வது போயிடலாமா? கேட்போமா, உங்கள் பேர் என்னது? டிபி ஜஸ்வந்த். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாரு யாரு? ஸ்பைடர்மேனா? ஸ்பைடர்மேன் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? நல்லா கம்முடு வரல, அதை தான் வாங்கி எல்லா சாட் ஒர்க்கும் பண்ணலான் இருக்கேன் நானே எடுத்து. சரி, அடுத்து கேட்போமா, உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாரு யாரு? எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கவங்களோட அங்கே இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு ரஜினியை பிடிக்கும் இல்லையா? ரொம்ப சந்தோஷம். இப்பதான் கூட்டம் அந்த ரஜினிய. ஸோ இந்த ரஜினி யாருன்னா ஒரு சினிமா ஸ்டார். யாரு? சினிமா ஸ்டார். ஓகே, இப்போ இவங்களை கேட்போம். உங்கள் நேம் என்னம்மா? தருணிகா. உங்கள் நேம் கேட்டேன். கோல்கேட் பேஸ்ட் வர மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க. சூப்பர். உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாரு யாரு? நல்லா கிளாப் பண்ணுங்க. யார் இவரு? ஜீசஸ். நம்ம ஃபர்ஸ்ட் யாரை பார்த்தோம்? ஷின்சான். அவர் ஒரு அனிமிக் ஸ்டார். அடுத்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் பார்த்தோம். அடுத்து பொலிட்டிக்கல் ஸ்டார். இது யாரு? ஸ்பைடர்மேன் கார்ட்டூன் ஸ்டார். இவர் யாரு? சினிமா ஸ்டார். ஆனால் இவங்க எல்லாரை விட உண்மையான ஸ்டார் யார் தெரியுமா? ஜீசஸ் தான். இவங்க எல்லாருமே உங்கள் ஆபத்தில் வந்து உதவி செய்வாங்களா? நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும் போது உடனே வந்து ஷின்சானோ இல்லை ஸ்பைடர்மேனோ இல்லை தோனி வந்து உங்களுக்கு உதவி செய்ய முடியுமா? ஆனால் நான் சொல்கிறேன், என்னோட ஜீசஸ்னால உங்களோட எல்லா கஷ்டத்துலையும் என்ன பண்ண முடியும்? உதவி செய்ய முடியும். கண்டிப்பாக முடியுமா? நல்லா என் பிள்ளைங்களுக்கு ஜோராக கிளாப் பண்ணுறேங்க. நல்லா கிளாப் பண்ணுங்க. ஜோராக கிளாப் பண்ண சொன்னால் ஜோரம் வந்த மாதிரி கிளாப் பண்ணுறீங்க எல்லாரும். ஓகே, அப்படியே அந்த கார்டை கொடுத்துட்டு போயிடுங்க. அது ஜீசஸ் வந்தவங்களுக்கு மட்டும் ஒரு சாக்லேட். ஜீசஸ் வந்தவங்களுக்கு மட்டும் ஒரு சாக்லேட். ஓகே, அந்த கைட்டை கொடுத்துருங்க. நான் இதில் மைக் மட்டும் லைட்டாக சவுண்ட் மட்டும் வச்சுருக்கேன். ஓகே, நான் பேசுறது கேட்குதா? அது தொப்பி மட்டும் எடுங்க. ஓகே, நீங்கள் ஆவலோட எதிர்பார்த்து கொண்டு இருந்த மேஜிக் ஷோ. என்ன ஷோ? மேஜிக் ஷோ. சரி, நம்ம இப்போ வந்து நான் டக்குன்னு கேள்வி கேட்பேன். நீங்கள் டக்குன்னு பதில் சொன்னால் நம்ம டக்குன்னு பண்ணலாம். ஓகே, சரியா? நல்லா பார்த்துங்க. இது என்ன கலர்?
Black கலர்ன்றது பாவம். என்ன தெரியுமா பாவம்? பாவம்னா என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரியும். சொல்லுங்க பார்க்கலாம். பொய் சொல்றது, திருடுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, அப்பா அம்மா பேச்சு கீழ்ப்படியாம இருக்கிறது, பெரியவங்கள சண்டை போடுறது, எதிர்த்து பேசுறது, ஃபோன் ரொம்ப யூஸ் பண்ணுறது, அப்புறம் ஃப்ரீ ஃபயரு, கீஞ்சு போன டயரு, பப்ஜி கேமு, போண்டா பஜ்ஜி, இதெல்லாம் என்னது இதெல்லாம்? போண்டா பஜ்ஜி தப்பு கிடையாது. கேமில் விளையாடுறது என்னது இது? தப்பு, பாவம். சரியா? இந்த பாவத்தை எல்லாம் போக்குறதுக்காக ஒருத்தர் வந்தார். யார் தெரியுமா? ஏசு கிறிஸ்து. இது என்ன கலர்? என்ன கலர்? ரெட் கலர்ன்றது எதை குறிக்கும் அப்படின்னாக்கா பாவத்தை இருந்து போக்கக்கூடிய ரத்தம். என்னது? ரத்தம். ஆட்டு ரத்தம், கோழி ரத்தம் இல்லை, இது மனுஷ ரத்தம். யார் ரத்தம்? சத்தமா சத்தமா மனுஷ ரத்தம். ஓகேவா? மனுஷ ரத்தத்தால் மட்டும்தான் பாவத்தை போக்க முடியும். ஓகேங்களா? நல்லா கவனிச்சிங்க. இந்த பாவம் போன பிறகு இது என்ன கலர்? எல்லோ. மனுஷ பாவம் போனதுக்கப்புறம் பரிசுத்தமாக மாறிடுறான். பரிசுத்தமாக மாறின மனிதன் வந்து எங்கே போகிறான் அப்படின்னாக்கா பரலோகத்துக்கு போகிறான். எங்கே போகிறான்? பரலோகத்துக்கு போகிறான். பூமியில் இருக்கும்போது அவன் செழிப்பாக இருக்கான். இது என்ன கலரு? என்ன கலரு? க்ரீனுன்றது எதுனா பசுமையாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கை. கடன் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், கடவுளுடைய பயந்து நம்ம கடவுள் கூட வாழ போகிற ஒரு வாழ்க்கை. சரியா? இப்போது நான் கேட்குற கேள்வி கரெக்டாக பதில் சொல்லுங்க பார்க்கலாம். நான் கேட்குறதுல கரெக்டாக பதில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு என்ன கலர் இருந்துச்சு? என்ன கலர் இருந்துச்சு? அப்புறம் ரெண்டாவது என்ன கலர்? மூணாவது என்ன கலர்? நாலாவது என்ன கலர்? அஞ்சாவது என்ன கலர்? அஞ்சாவது இல்லவே இல்லையா? ஓகே, முதல் கலருக்கு நான் என்ன சொன்னேன்? டப்புன்னு சொல்லுங்கள். முதல் கலருக்கு அர்த்தம் என்ன சொன்னேன்? பாவம். சூப்பர். ரெண்டாவது கலர் என்னது? ரத்தம் போயிடுச்சுன்னா என்ன போயிடும் நம்மளுக்குள்ள? ரத்தம் கழுவுப்பட்டா என்ன போயிடும்? பாவம் மட்டும் போவாது, எல்லாமே போயிடும். கையை தட்டுங்க நல்லா ஜோரா. ஓகே, நல்லா கவனி. வாச்சிலி இல்லை, காய்ச்சலி இல்லை. ஓகேவா? நல்லா பார்த்துக்கோ. இது வந்துட்டு ஒரு ஃப்ளவர். என்னது இது? வந்து என்னது இது? ஒரு செடி. என்னது இது? செடி. ஒரு குட்டி பொண்ணு இங்கே வாமா, நீ ஓடி சீக்கிரம் ஓடியா, இங்கே வா. பூ வச்சிருக்கியா நீ? வச்சிருக்க. ஓகே, உனக்கு வேற ஒரு பூ தரேன். சரியா? இப்போது இந்த செடி என்ன இல்லாமல் இருக்குது? பூ இல்லாமல் இருக்குது. சரியா? எப்படி வந்து ஒரு செடியில் பூ வளரணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணணும்? தண்ணி ஊற்றணும். குட், வெரி குட். நெக்ஸ்ட்டு மண் போடணுமா? மண் போட்டால் முடிஞ்சிடும் அது கதை. வேற உரம் போடணும். வேற பெரியவங்களா சொல்லுங்கள். சன்லைட், ஏரு, இதெல்லாம் வேணும் இல்லையா? உன் தலையில் பூ வச்சுருக்கியா? என்ன கலர் பூ வச்சுருக்க? வெள்ளை கலர் பூ வச்சுருக்க. சரி, ஓகே, நான் சொல்கிறது சொல்லு. சரியா? எனக்கு ஏசப்பா பூ கொடுங்க, நான் ஆசைப்பட்டதை எனக்கு கொடுங்க. குட். கையை தட்டுங்க. ஓகே, உனக்கு நீ ஆசைப்பட்டது ஏசப்பா கொடுத்துட்டாரா? அதே போல தான். போய் உட்காந்துக்க சொல்லும். நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ, நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ, ஏசப்பா அதை உங்களுக்காக செய்வார். சரியா? யார் செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீ நினைக்கிறத, நீ ஆசைப்படுறத, நீ விரும்புகிறத ஒருத்தரால் செய்ய முடியும்னா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான். சரியா? ஓகே, ரைட். இப்போது இது வந்து என்னென்னா ஒரு பை. என்னது இது? பை. இந்த பையை வந்து நம்ம எதுக்கு எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னாக்கா கடையில் என்ன வாங்குறதுக்கு எடுத்துகிட்டு போவோம்? காய்கறி வாங்குறதுக்கு எடுத்துகிட்டு போவோம். சரியா? ஓகே, ரைட். நல்லா பார்த்துக்கோ, நல்லா கவனிச்சிங்க. காய்கறி வாங்கிட்டு போகிற இந்த பை வந்து காலியாக இருக்குது. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா மேஜிக் நடக்கும். சரியா? ஏசப்பாக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. என்ன இருக்குது? பெயர்கள், நேம்ஸ் நிறைய இருக்குது. அதில் ஒரு சில நேம்ஸை வந்து அண்ணா இப்போ சொல்கிறேன். அந்த பேரை நீங்களும் சொன்னீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மேஜிக் நடக்கும். சரியா? இப்போ நல்லா கவனிச்சிங்க. ஏசப்பாவுடைய பேர், ஃபஸ்ட்டு பேர் என்னென்னா அதிசயமானவர். சத்தமாக சொல்லுங்கள். சத்தமாக சொல்லுங்கள். நல்லா கிளாப் பண்ணலாம்ல எதனா வந்தா? ஓகே. நெக்ஸ்ட்டு அவருடைய பேர் என்னன்னா ஆலோசனை கர்த்தர். என்ன கர்த்தர்? என்ன கர்த்தர்? உன் லைஃப் எப்படி மூவ் பண்ணுன்ற ஐடியாவே இல்லாமல் இருக்கியா? ஏசு உனக்கு ஆலோசனை தரத்துக்கு ரெடியாக இருக்கார். அவர்கிட்ட கேட்டனா உனக்கு செய்வார். ஓகேவா? மூணாவது அவருடைய நாமம் என்னன்னா நித்திய பிதா. என்ன பிதா? என்ன பிதா? கையை தட்டு ஜோரா. நித்திய பிதானா உனக்கு அப்பா இல்லாமல் அம்மா இல்லாமல் யாருன்னா கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். உண்மையாக சொல்கிறேன், ஏசப்பா உங்களுக்கு உண்மையாகவே ஒரு நல்ல தகப்பனாக உங்களுக்கு இருப்பார். சரியா? நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஓகே. நாலாவது அவருடைய பேர் என்னன்னா சமாதான பிரபு.
சமாதானம் தான் ரொம்ப கஷ்டம் இல்லை, வரவே மாட்டேங்குது. சத்தமாக சொல்லுங்க, சமாதானம் பிரபு. நல்லா கையை தட்டுங்க. ஓகே, உங்கள் லைஃப்பில் வந்து சமாதானம் இல்லாமல் இருந்துச்சுன்னா இன்னைக்கு நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஏசு உங்களுக்கு சமாதானம் தர்றதுக்கு ரெடியாக இருக்கிறார். சரியா? 5வது அவருடைய பேர் என்னன்னா வல்லமை உள்ள தேவன். சொல்லுங்க, கையை தட்டுங்கள். என்ன தேவன்? சத்தமா சத்தமா அவருடைய பேர் என்னது? அது எடுங்க. வல்லமை உள்ள, அது எடுத்துருவாங்க, அது எடுத்துருவாங்க. வல்லமை உள்ள, ஃபர்ஸ்ட் என்ன பேர் சொன்னேன்? அதிசயமானவர். என்ன மாணவர்? சத்தமா, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. சூப்பர். இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாகவே இயேசு உங்களுக்கு அப்படியே இருப்பார். சரி, நல்லா கவனிச்சிங்க. இது வந்து ஒரு நல்ல தண்ணி, ஓகேவா? குடிக்கக்கூடிய ஒரு நல்ல தண்ணி. அழகாக இருக்கா? பேசுங்க, அழகாக இருக்கா? ஓகே. இப்போ இந்த தண்ணியை குடிக்கலாமா? குடிக்கலாம். சரியா? ஆனால் இதுதான் வந்து உங்களுடைய இருதயம். என்னது? உங்கள் இருதயம், என் இருதயம். சரியா? நம்ம குட்டி குழந்தையா பிறக்கும்போது நம்ம இருதயம் இப்படி தான் இருக்குது. ஆனால் வளர 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 நம்ம இருதயம் என்ன ஆயிடுது அப்படின்னாக்கா, பாவம் செய்கிறோம். என்ன செய்கிறோம்? ஆமாம், பொய் பேசுகிறோம், அப்புறம் கெட்ட வார்த்தை பேசுகிறோம், அப்புறம் அப்பா அம்மா பேச்சை கீழ்ப்படிகிறதில்ல, பாவம் நிறைய செய்கிறோம், அடிக்கிறோம், சண்டை போடுறோம், குடிக்கிறோம், தப்பான விஷயங்கள் பண்ணுறோம். எல்லாமே பண்ணுறதுனால இப்போ நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது? அழகா இருக்கா, அழுக்கா இருக்கா? அழுக்கா இருக்குது இல்லை? இந்த இருதயத்தை யாராவது விரும்புமா? குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது. நான் ஒன்றே ஒன்று சொல்ல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீ எந்த உலகத்துக்கு எந்த மூலையில் முடுக்கில் போனாலுமே பாவத்தை மட்டும் போக்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா இந்த இயேசு மட்டும்தான். ஓகேவா? நல்லா கவனிச்சிங்க. அது எப்படின்றத நம்ம இப்போ பார்த்துருவோம். சரியா? இப்போ இந்த அழுக்கான தண்ணியை, நான் சொல்கிற வசனத்தை நீங்கள் சொல்லுங்கள், இயேசுவால் பாவத்தை போக்க வைக்க முடியுமா இல்லையன்றதை பார்த்துலாம். சரியா? இயேசு கிறிஸ்துவின், சத்தமாக, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஐ திங்க் நீங்கள் விசுவாசம் இல்லாமல் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்ல விசுவாசமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சுத்திகரிச்சிச்சா? மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சி, எந்த மூளை முடுக்கில் எங்கே போய் எந்த எல்லை கண்டத்தை விட்டு கண்டை தாண்டி வந்தீங்கன்னா கூட வானத்திலையும் பூமியிலையும் பாவத்தை போக்குற ஒரே ஆள், ஒரே சக்தி, ஒரே அதிகாரம் இந்த இவர் இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் இருக்குது. உங்கள் பாவம், சாபம், கீபம் எல்லாம் எதுவாக இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட சொன்னீங்கன்னா, நீங்கள் பிறக்கும் போது உங்கள் இருதயம் எப்படி இருந்துச்சோ திரும்ப உங்கள் இருதயம் அதே மாதிரியாக மாறிடும். புரிஞ்சிச்சா? நல்லா ஜோராக கையை தட்டுங்க பார்க்கலாம். சரி, யாராவது 10 ரூபா வச்சிருக்கிற பணக்காரங்க யாராவது இருக்கீங்களா? 10 ரூபா வச்சிருக்க பணக்காரங்க யாராவது தயவு செஞ்சு யாராவது ஒரு 10 ரூபா நோட்டு வச்சிருந்தீங்கன்னா ஒரு குழந்தைகிட்ட குத்து அனுப்ப சீக்கிரமா. அதுக்கு முன்னாடி ஒரு தம்பியை நான் கூப்பிட போகிறேன். வச்சிருக்கேடா? வாடா 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 மேலே வாடா மேலே கவா, கையை தட்டுங்க பிள்ளைகள், கையை தட்டுங்க. ஓகே, நீங்கே நில்லு. உன் பேர் என்ன? மணிகண்டன். ஜோரா கையை தட்டுங்கள் மணிகண்டனுக்கு. வெரி குட், சூப்பர். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோ. மணிகண்டன், உனக்கு தங்க காசு கொடுத்தா உனக்கு பிடிக்குமா? ஐயோ, தங்க காசு சாலி அப்படிதானே பார்க்குறேன். ஓகே, தங்க காசை இப்போ கொட்ட போது பிடிச்சிட்டு போயிட்டு உங்கள் அப்பா அம்மா கிட்ட கொஞ்சம் கொடுத்துட்டு, அண்ணன் பாவம் எனக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு போ. சரியா? கை இப்படி வச்சுக்கோ. தங்க காசை பிடிக்கன்னா இப்படி தான் பிடிப்பியா? இப்படி புடுறான் நல்லா. ஓகே, ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. பிடிச்சியா இல்லையா? பிடிக்கல. சரி, எதுவுமே வரல, காலியாக இருக்குது. சரியா? நல்லா பார்த்துக்கோ. ஓகே, ரைட். நான் கேட்குற கேள்விக்கு கரெக்டாக மணிகண்டன் பதில் சொல்லணும். சரியா? ஏசப்பாக்கு இதில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா, காணிக்கை எடுக்க போகிறோம். இப்போ காணிக்கை எடுக்க போகிறேன். சரியா? மணிகண்டன், ஏசப்பாக்காக ஒரு காணிக்கை தரியாப்பா? என்னடா இவரு மேலே கூப்பிட்டாரு, காசை கேட்குறாரு, சோத்துற ஆண்டவரே அப்படின்னு நினச்சிக்கிறான் போல. ஏசப்பாக்காக உங்ககிட்ட இருக்கிறத தரியாப்பா? தரேன்னு சொல்கிறா. தரேன். ஓகே, தரேன்னு சொல்லிட்டான். சிரிக்காதீங்க. ஓகே ஓகே, சரி. இப்போ நீ ஏசப்பாக்காக முழு மனசோட தரியா? தரேன். ஓகே, போட்டுருங்க, இதில் போட்டுருங்க. தூக்கி போ. போ
நான் பாட்டு ஒரு மூலையில் இருந்தால் 10 ரூபா வாங்கி நீ வச்சுக்கின போ அப்படின்னு. இங்கே இருறா டேய் இங்கே வாடா. ஓகே, ஏசப்பாக்காக மணிகண்டன் ஒரு 10 ரூபா வந்து முழு மனசோட கொடுத்துருக்குறான். நல்லா கவனிச்சுக்கோ. முக்கியமான ஒரு காரியத்தை சொல்கிறேன். இயேசுவுக்கு வந்து பணம் முக்கியம் இல்லை, காசு முக்கியம் இல்லை, சொத்து முக்கியம் இல்லை, வைரம் முக்கியம் இல்லை, வைடூரியம் முக்கியம் இல்லை, எதுவுமே முக்கியம் இல்லை. உங்கள் இருதயம் மட்டும்தான் அவருக்கு முக்கியம். சரியா மணிகண்டன்? ஏசப்பாக்கு வந்து காசு வேணாமா, அவருக்கு உன் இருதயம் தான் வேணுமா? உன் இருதயத்தில் ஒரு சின்ன இடம் ஏசப்பாக்கு தெரியா? தரே 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 அப்படின்ற. ஓகே சரி, அப்போ அந்த காசை எடுத்துகிட்டு போய் கொடுத்துரு. எடுத்துக்கோ, கை விட்டேடு. மணிகண்டன் பார்த்தீங்களா, பணக்காரன் ஆயிட்டான். சூப்பர், ஜோரா கையை தட்டுங்க. ஓகே, நல்லா கவனி. ஏசப்பா கிட்ட முழு மனசோடு கொடுக்கும்போது அவர் பல மடங்கு உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு உண்மையாக இருக்கிறார். சரியா? இப்போ மணிகண்டன் ஒரு கேள்வி பதில் சொல்லணும்னு தெரியலையே. ஃபஸ்ட்டு 10 ரூபா போட்டோம், 100 ரூபா வந்துச்சு. இப்போ 100 ரூபா போடு, எவ்வளோ வரணும்? 1000 ரூபாய் வரணும். ரொம்ப ஆசை கம்மியாக படுறீங்க, பரவாயில்ல. 1000 ரூபாய் வரணும். போட்டியா? ரொம்ப ஸ்டைலாக இருக்கிறான்ப்பா இவன், சர்ரு புருன்னு போடுறான்ப்பா இவன், செம ஸ்டைலாக பண்ணுறான். ஓகே சரி, 1000 ரூபா. இப்போ வந்து 100 ரூபா போட்டிருக்காப்புல. இப்போ 1000 ரூபா வரணும். 1000 ரூபா வந்து 500 தெரியா? தரேன்டா. சரி ஓகே, ஏட்ரா ஆளுக்கு பாதி பாதி. இப்பயே சொல்லிட்டேன், உள்ளதும் போச்சே நொல்லக்கண்ணா அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. சரியா? நான் இவனை சொல்ல, நீங்கள் தான் சொல்றீங்க. சரியா? என்ன ஆச்சு டேய் செல்லக்குட்டி? என்ன சிரிப்பை காணோம், சிரிப்பு காணாமல் போயிடுச்சு. கேட்கும் போது இப்படி தூக்கி தூக்கி போடுறது, வச்சுக்கோ அப்படின்ட்டு. என்னாச்சு? ஓகே, நான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சிங்க. ஜோரா தம்பிக்கு நல்லா கையை தட்டிடுங்க. உட்காந்துக்கோ. நீ வேணா தம்பி, மேலே வா. ஓகே, நல்லா கவனிச்சுக்கோ. ஏசப்பா கிட்ட எதிர்பார்க்காம உங்கள் இருதயத்தை கொடுத்தீங்கன்னா, நீங்கள் யாருமே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஏசப்பா உங்களை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஏதாவது எதிர்பார்த்து, நான் ஏசப்பாக்கு இவ்வளோ தருவேன், ஏசப்பா எனக்கு இவ்வளோ தருவார், வட்டிக்கார மாதிரி நினச்சிங்கன்னா நான் பொறுப்பு இல்லை. சரியா? ஓகே தம்பி, நீ பயப்படுவியா? பயப்பட மாட்டியா? நான் பயன்ட்டேன். இந்த பிடிச்சிக்கோ. ஓகே, இது என்ன கலர் ரிப்பன்? பிளாக் கலர் ரிப்பன். குட், வெரி குட். உன் பேர் என்ன? டிபி ஜேசு. ஓகே சரி, டிபி ஜேசு இங்கே பாரு, நல்லா கவனிச்சுக்கோ. இந்த பேக் தான் ஜீசஸ். நான் திரும்ப சொல்கிறேன், காலியாக இருக்குது. இந்த பேக்குள்ள என்ன செய்கிறோன்னா, இந்த இது வந்து கருப்பு கலர் வந்து நான் எதை குறிக்குன்னு ஃபஸ்ட்டே சொன்னேன். சத்தமாக சொல்லுங்கள், சத்தமா. ஓகே, இப்போ நீ என்ன செய்ய போகிறேன்னா, ஏசப்பா, இதான் ஏசப்பா. சரியா? நீ ஒன்றா சொல்லி இது உள்ளே போடணும். ஏசப்பா சொல்லு, நான் சொல்லு. ஏசப்பா, அவனுக்கு ஒரு மைக் கொடுங்க. ஏசப்பா, நானே இனிமே பாவம் பண்ண மாட்டேன். ஆமாம், பொய் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக போடு. பொய் சொல்ல மாட்டேன். இவங்க அப்பா அம்மா எங்கே இருக்கீங்க நல்லா பார்த்துங்க. பொய் சொல்ல மாட்டேன். திருட மாட்டேன். கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். ஃபோன் ரொம்ப யூஸ் பண்ண. சிரிக்கிறான். ஐயோ ஷட், எல்லாத்தையும் சொல்கிறாரு இந்த அண்ணாடி. ஓகே, யாரையும் அடிக்க மாட்டேன், சண்டை போட மாட்டேன். என்னடா இப்படி சிரிக்கிற? நீ எல்லாம் பண்ணுற போலியாடா நீ? ஓகே, எல்லாத்தையும் போட்டுரு, உள்ளே போட்டுரு. நான் இனிமேல் தப்பே செய்ய மாட்டேன் ஏசப்பா. சொல்லு, தப்பே செய்ய மாட்டேன் ஏசப்பா. ஆமாம், இப்போ ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா, ஜெசு தானே உன் பேர்? ஜெசு, உன் பாவத்தை நான் வந்து மன்னிச்சிட்டேன், இனி பாவம் செய்யாத அப்படின்ட்டு ஏசப்பா சொல்கிறார். சரியா? இனிமேல் நீ பாவம் செய்யக்கூடாது. ஓகே ஓகே. உன் பாவத்தை எத்தனை போய் குப்பை தொட்டில் போடு. என்ன கலர்டா போட்ட? என்னடா நடக்குதுங்க? என்ன பண்ண நீ? குடு. ஃபஸ்ட்டு என்ன கலர் போட்டான்? ஆமாம், அவன் பாவத்தை ஏசப்பா மன்னிச்சதுனால அவன் இப்போ எப்படி மாறிட்டான் அப்படின்னாக்கா, புதிய மனுஷனாக மாறிட்டான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் ஜோராக கிளாப் பண்ணுங்க. நம்ம சர்ச்சுக்கு வரவங்களை பார்த்து கேள்வி கேட்போம்ல, ஏன்னா நேற்று வரைக்கும் குடிச்சுன்னு இருந்தா என்னடா இன்னைக்கு மாறி போயிட்டு பைபிளை தூக்கின்னு போகிறா அப்படின்னு கேட்பாங்க. அவன் தான் சொல்லுவான், நான் அது வரைக்கும் பழைய மனுஷன், இப்போ நான் யார்? புது மனுஷன். கிறிஸ்துவுக்காக புதிய மனுஷனாக இருக்கிற உங்களை ஆண்டவர் அழைக்கிறார். ஓகே, கையை தட்டி கீழே போயிருங்க தம்பி. ஓகே சூப்பர், உங்களுக்கான ஒரு பப்பட் ஷோ. சரியா? எல்லாம் ஜோரா ஒரு தடவை கையை தட்டுங்க பப்பட் ஷோக்கு. சரி, பப்பட் ஷோ பண்ணும்போது பேசிகிட்டே இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், என் தம்பி தான் நான் கூப்பிட்டு வந்திருக்கேன், அவன் போயிடுவான் அவன் பட்னு. அதுவும் அவனை நான் அமெரிக்காவிலேருந்து கூப்பிட்டு வந்திருக்கேன்.
எங்கேருந்து? அமெரிக்காவிலேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி நைட்டோட நைட்டாக கூட்டு வந்துட்டேன் உங்களெல்லாம் பார்க்குறதுக்கு. அதனால் யாரும் பேசக்கூடாது. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன், அந்த மாதிரி பண்ணுறீங்களா? சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க வேண்டாம். டாம் டக்கர், கையை டாம் டக்கர், டூம் டக்கர், டக். டக் பண்ண அப்புறம் யாரும் பேசக்கூடாது. ஓகேவா? ஓகே, ஆர் யூ ரெடி? என்ன பார்த்தா ஆர் யூ ரெடின்னு கேட்கக்கூடாது. நான் கேட்குறேன், ஆர் யூ ரெடி? ஓ எஸ் சொல்லணும். ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? சரி, எப்பயுமே வந்து ஒரு ரூல்ஸ், நல்லா கிளாப் பண்ணாதான் என் தம்பி வருவான். ஆனால் இருங்க, வந்துட்டானா நானே கேட்டு வந்துடுறேன். தம்பி, தம்பி சீக்கிரம் வாடா, எல்லாரும் வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் லேட்டாக வர, எப்போ பார்த்தாலும் உனக்கு இது வந்துட்டா? வந்துரு வந்துரு. குளிச்சிட்டு இருக்கேன்க்கா. குளிச்சிட்டு இருக்கானா? டே, குளிக்கிற டைம் ஆடா இது. சரி, என்ன சோப் போட்டு குளிக்கிற? சோப்பு தாக்கா போட்டு குளிக்கிறேன். இல்லக்கா. இப்போ என்ன ஷாம்பு போட்டு குளிக்கிறியா? இல்லக்கா. சரி, என்ன சோப் போட்டு குளிக்கிற? நானா? ஆ நான் என்ன தெரியுமா போட்டு குளிக்கிறேன்? ஆ கதவுக்கு தாப்பால் போட்டு குளிக்கிறேன். நம்மளாம் என்ன போட்டு குளிப்போம்? டேய், டைம் வேஸ்ட் பண்ணாத, சீக்கிரம் வாடா, பசங்கெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. கையை தட்ட சொல்லுங்க, அப்பதான். நல்லா கையை தட்டுங்க, அப்பதான் வருவான். நல்லா ஜோரா. ஓகே, எல்லாம் கையை தட்ட ரெடியா இருங்க. ஹாய் ஹாய் பிள்ளைகளா, நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹாய் சொல்றீங்க எல்லாரும்? ரெடி? ஹாய். ஹாய் அக்கா, ஹாய் சொல்றாங்க அக்கா. ஹாய் சொல்லுங்க. அந்த ஹாய் இல்லை, இந்த ஹாய் தான் எல்லாரும் சொல்றாங்க உனக்கு. ஓகே ஓகே ஓகே. சரி, எங்க பசங்க பேர்ல உனக்கு என்னன்னு தெரியுமா? அவங்க பேரா? ஆமா. அவங்க பேர்லாம் எனக்கு தெரியும். தெரியுமா? ஆனா எனக்கு தெரியாது, நீங்களே சொல்லுங்க. சரி, நான் இப்போ 1 2 3 சொன்னேன்னா எல்லாரும் உங்க பேரை ஒரே டைம்ல சொல்றீங்களா? 1 2 3. என்ன கத்துறீங்க? அது வலிக்குது. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா நேம் வச்சிருக்காங்க. சொல்லு. என்ன தெரியுமா கேட்டது எனக்கு? என்ன கேட்டுச்சு? வாழை மீன், வஞ்சிர மீன், நெத்திலி மீன், சங்கரா மீன் கேட்டது. எங்க பசங்களாம் அழகா சொன்னாங்க. சரி, இவன் பேர் என்னன்னு கேட்டுருவோமா? நம்மளே கிண்டல் பண்றான்ல. சரி, உன் பேர் என்னன்னு சொல்லு. என் பேரு, இங்க வாங்க சொல்லு. என் பேரு ரிப்பேர். ரிப்பேர் பேர் வைப்பாங்களா? சும்மா சொல்றான். ஏய், உண்மையான பேர் சொல்லுப்பா. என் பேரு லட்டு. லட்டுவா? யாராவது லட்டுன்னு பேர் வைப்பாங்களா? சிரிக்காதீங்க பிள்ளைங்களா. சரி சரி சரி, அவங்க அம்மா பேர் என்னன்னு கேட்போமா? உங்க அம்மா பேர் என்ன? எங்க அம்மா பேரு பூந்தி. பூந்தியா? ஆமா. சரி, உங்க அப்பா பேர் என்னன்னு கேளுங்க. எங்க அப்பா பேரு காரா பூந்தி. உலகத்திலேயே சாப்பாடு ஸ்வீட்டுக்குன்னு பிறந்தவங்களே உங்க குடும்பம் தான் போல. சரி, இப்போ நீங்க எதுக்கு வந்திருக்க? நானா? இன்னைக்கு விபிஎஸ் ஃபைனல் டே சொன்னாங்க. ஓகே, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சூப்பர். சரி, நீ விபிஎஸ் போனியா இந்த வருஷம்? போனேனே. சரி, என்ன கத்துக்கிட்ட விபிஎஸ்ல? நிறைய கத்துக்கினேன். நிறைய கத்துக்கிட்டேன். என்னென்ன கத்துக்கிட்ட சொல்லு பிள்ளைங்களுக்கு. நிறைய பாட்டு, கதை, வசனம் எல்லாமே கத்துக்கிட்டேன். அப்படியே நீங்களும் கத்துக்கிட்டீங்களா? பாட்டு கத்துக்கிட்டீங்களா? வசனம் கத்துக்கிட்டீங்களா? கதை கத்துக்கிட்டீங்களா? எங்க பிள்ளைங்களாம் இப்போ கூட பண்ணாங்க, அழகா டான்ஸ் ஆடினாங்க, அழகா வசனம் சொன்னாங்க. சரி, நீ ஒரு பாட்டு மட்டும் பாட. பாட சொல்லலாமா? நான் வந்து சூப்பர் சிங்கர், செம்மையா பாடுவேன். முதல்ல நீ பாடு. நீ சூப்பர் சிங்கரா இல்ல பேப்பர் சிங்கரா நாங்க சொல்றோம். பாடு. இப்ப பாடுற பாருங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. உன்னை நாங்க விபிஎஸ் பாட்டு பாட சொன்னோம். ஹாப்பி பர்த்டேவா? விபிஎஸ் பாட்டா? இப்போ ஒரு பாட்டு பாடுற பாருங்க. சரி சரி. ஓஹோ, இது நம்ம ஊரு, சென்னை தான் பாரு, வந்து பாருடா. இந்த பாட்டை நான் எங்கேயோ கேட்டிருக்கேன். யார் பாடுவா? குப்பாண்டியில தானே வரும் இந்த பாட்டு. ஐயோ, கண்டுபிடிச்சிட்டீங்க. டேய், நீ தயவு செஞ்சு பாட்டெல்லாம் பாடாத. ஒரு கதை மட்டும் சொல்ற பிள்ளைங்களுக்கு. கதை சொல்லிட்டு போக சொல்லிடலாமா? தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கான், ஓவர் வாய் பேசுற. நீ ஒழுங்கா கதை சொல்லிட்டு போ. கிட்ட வாங்களா? கடிப்பேன். கடிக்க மாட்டேன், வாங்க. சரி சொல்லு. இதுக்கு தான் நான் வரமாட்டேன். நீ கதை சொல்லிட்டு போ. கதை சொல்லவா? ஆமா. ஒரு ஊர்ல ஒரு ஆயா வர சுட்டாங்க. இந்த கதை நமக்கே தெரியும் தானே? வெயிட் பண்ணுங்க. அந்த காக்கா பறந்து வந்து எங்களுக்கே தெரியும். இருங்க. சரி சொல்லு. பறந்து வந்து அந்த ஆயாவை தூக்கிட்டு போயிடுச்சு. ஆயாவை தூக்கிட்டு போச்சு? ஆமா.
கதையே தெரியாத உனக்கு அப்போ? ஆயா தான் தூக்கிட்டு போச்சு. சரி, ஒரு நல்ல கதை சொல்வியா? கேக்குறாங்க பாரு எல்லாரும். நல்ல கதை சொல்லவா? ஆ ஒரு ஊர்ல ஆ ஒரு காடு, அது மேல ஒரு ரோடு, ஆ அது மேல ஒரு மேடு, ஆ அது மேல ஏறி நீ ஓடு. சிரிக்காத நீ. ஒரு கதை சொல்ல தெரியல உனக்கு? ஆ இன்னொரு சூப்பர் கதை சொல்றேன். சூப்பர் கதையா? ஓகேவா, கேப்போம். பேய் கதை சொல்றேன். பேய் கதையா? யாருக்குலாம் பேய் கதை பிடிக்கும்? இப்ப பாருங்க சொல்றேன். ஆ சரி சொல்லு. நைட்டு ஆ 12 மணி, ஆ கும்மி இருட்டு, அச்சச்சோ. நாய் நரி எல்லாம் ஆ அச்சச்சோ, எனக்கு பயமா இருக்கு. பயமுடுத்தாத அப்படின்னு கத்திட்டு இருந்துச்சு. ஆ அப்புறம் என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? கிட்ட வாங்க. நான் வர மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. அப்புறம் என்னாச்சு தெரியுமா? அதுக்கப்புறம் ஒண்ணுமே ஆகல. ஒண்ணுமே ஆகல. நோ, நீ வந்து கதையே சொல்ல வேண்டாம். டீச்சர்ஸ் உங்களுக்கு வசனம் சொல்லி கொடுத்தாங்களா? தெரியுமா உங்களுக்கு வசனம்? என் தம்பிக்கு சூப்பரா வசனம் தெரியும். ஒரு வசனம் சொல்ற தம்பி. சொல்லவா? ஆ. என்னோட வயலுக்கு வந்தாயா, ஏற்றமறைத்தாயா, நாட்டு டேய் 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 டேய், அந்த வசனம் சொல்லக்கூடாது. பிள்ளைங்க அழகா பைபிள்ல இருந்த வசனம் படிச்சுட்டு வந்தாங்க. அந்த வசனம் சொல்லு. பைபிள் வசனமா? ஆமா தெரியும் தெரியும். சொல்லு சொல்லு. ஆதியாகமம் ஆ 1:1. சொல்லு சொல்லு. இயேசுவே, நான் ஏன் பிறந்தேனோ, எதற்கு பிறந்தேனோ, எங்கே பிறந்தேனோ, எப்போ பிறந்தேனோ, இதாது. இப்படி ஒரு வசனம் இருக்கா? உனக்கு ஒண்ணுமே தெரியல. சரி, நான் சொல்லி தரவா? நான் உனக்கு ஒரு வசனம் சொல்லி தரவா? ஓகே சொல்லுங்க. நான் உங்களுக்கு சொல்லி தரவா? ஆனா நிறைய பேருக்கு இந்த வசனம் தெரியும். ஆனா நீங்க என் கூட சேர்ந்து ஒரு வாட்டி சொல்லணும், ஓகேவா? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். பட்டினியா போயிடும். பட்டினியாய் கிடக்கும். போயிரும்ல, பட்டினியாய் கிடக்கும். பட்டினியா கிடக்கும். கர்த்தரை தேடுவோர்க்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மை குறைவு வரும். குறைவுபடாதுடா. குறைவுபடாது. இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன சொல்லுங்க? சிங்கக்குட்டிகள்னா என்ன? பெரியவங்க சொல்லுங்க. சிங்கக்குட்டிகள்னா என்ன? சிங்கத்தோட குட்டி. சிங்கக்குட்டி. நீ சிங்கக்குட்டி இல்லை, நீ அசிங்கக்குட்டி. சிங்கக்குட்டிகள்னா சிங்கத்தோட குழந்தைங்க. சிங்கக்குட்டிகள் கூட பசியா இருக்கும். சிங்கமே காட்டோடைய கிங் இல்லை, அதுதானே ராஜா. ஆனால் அது குட்டிங்க கூட பசியா இருக்கும். ஆனால் கர்த்தரை தேடுறாங்க தெரியுமா, அவங்களுக்கு ஒரு குறைவும் இருக்காதுன்னு பைபிள் சொல்லுது. அப்படியா? ஆமா. அப்ப சூப்பரா. அப்ப நானும் ஏத்துக்கிறேன்க்கா இயேசுவே. சரி, ஒரு வாட்டி இந்த வசனம் எல்லாரும் சேர்ந்து சொல்லிடலாமா? நன்மைனா என்னக்கா? நன்மைனா நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் குறைவா இருக்கோ அது எல்லாமே ஏசப்பா செஞ்சுருவாரு. நம்ம கடன் பிரச்சனையை மாத்திடுவாரு, நம்ம வீட்டில் சமாதானத்தை கொடுத்துருவாரு, நமக்கு எடுக்கிற எல்லா தேவைகளும் என்ன பண்ணுவாருன்னா ஜீசஸ் வந்து மாத்திடுவாரு. எங்க வீட்டுல சமாதானம் இருக்குமா? இருக்கும், கண்டிப்பா இருக்கும். நீ ஜீசஸ் தேட உன் வீட்லயும் சமாதானம் இருக்கும், இங்க வந்திருக்க எல்லாரோட வீட்லயும் சமாதானம் இருக்கும். எனக்கு நல்ல படிப்பு தருவாரா? கண்டிப்பா தருவாரு. ஜீசஸ் கிட்ட கேட்டா அவர் என்ன பண்ணுவாரு? எங்க அப்பாக்கு வேலை தருவாரா? கண்டிப்பா தருவாரு. எங்க அம்மாக்கு நிம்மதி தருவாரா? கண்டிப்பா தருவாரு. யாரெல்லாம் இங்க ஜீசஸை தேட போறீங்க? அப்போ உங்க எல்லார் லைஃப்ல ஜீசஸ் என்ன தர போறாருன்னா நன்மையை தர போறாரு. இன்னொரு வாட்டி அந்த வசனத்தை எல்லாருமே சேர்ந்து சொல்லிடலாமா? பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுவோர்க்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹாப்பி ஆயிப்போ நீனு? ரொம்ப ஹாப்பி. थैंक यू. थैंक यू. சரி, ஓகே. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? அக்கா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். இந்த இயேசுவை பத்தி கேள்விப்பட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஓகே, நான் ஒரு டான்ஸ் ஆடவா ப்ளீஸ்? டான்ஸா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டி வந்து டான்ஸ் ஆட போறேன். எங்க பிள்ளைங்கள எவ்வளவு அழகா டான்ஸ் ஆனாங்க தெரியுமா? அவங்களோட நல்லா ஆடிடுவியா நீனு? சூப்பரா ஆடுவேங்க. சரி, ஆட சொல்லிடலாமா? ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கேட்குறான். சரி, ஆடுன்னு சொல்றேங்க. ஆட சொல்லிட்டாங்க. நான் ஆட, நீங்க ஓட, செமையா இருக்கும். சரி.
கேட்டதெல்லாம் கிடைக்குங்கோ. தட்டுங்கோ தட்டுங்கோ தட்டுன கதவு திறக்குங்கோ. தம்பி கேளுங்கோ கேளுங்கோ கேட்டதெல்லாம் கிடைக்குங்கோ. தட்டுங்கோ தட்டுங்கோ தட்டுன கதவு திறக்குங்கோ. இத நம்மோட நம்ம ஏசப்பா, இத நம்மோட ஏசப்பா சொன்னாரு. அப்பால நமக்காக சிலுவையில் நின்னாரு. காது கொடுத்து கேட்ட கடா மன்னாரு. இத புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை ஃபுல்லா தேனாரு. பைபிள படிச்சு பாரு வாழ்க்கை புரியும்டா. படிச்சத நடந்து பாரு லைஃப் எனக்குண்டா. நேசரின் பாதத்துல வந்து நில்லுடா. நேசிப்பார் உன்னையும் தான் பிள்ளை போலடா. ஏழைக்கு உதவி செஞ்சா கடன் கொடுக்கிற. ஏழைக்கு உதவி செஞ்சா கடன் கொடுக்கிற. மெய்யாலுமே கடவுளுக்கு கடன் கொடுக்கிற. இத நம்மோட நம்ம ஏசப்பா, இத நம்மோட ஏசப்பா சொன்னாரு. அப்பால நமக்காக சிலுவையில் நின்னாரு. காது கொடுத்து கேட்டு கடாமன்னாரு. இத புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை ஃபுல்லா தேனாரு. குழந்தைய போல நாமும் நயந்து வாழணும். பின்னரசு வேணும்னா பயந்து வாழணும். பாவத்தை அறிக்கையிட்டு திருந்தி வாழணும். பரலோகம் வேணும்னா வருந்தி வாழணும். அந்த ஆண்ட இருப்பவனுக்கு அன்பை கொடுக்கணும். அத இந்த ஆண்ட இருப்பவனுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். வசர போனாலும் அப்புறம் கடவுளுக்கு நீ பயந்து வாழணும். உண்மைனா உண்மைனா இத நம்மோட நம்ம ஏசப்பா, இத நம்மோட ஏசப்பா சொன்னாரு. அப்பால நமக்காக சிலுவையில் நின்னாரு. காது கொடுத்து கேட்டு கதா மன்னாரு. இத புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை ஃபுல்லா தேனாரு. கேளுங்கோ கேளுங்கோ கேட்டதெல்லாம் கிடைக்குங்கோ. தட்டுங்கோ தட்டுங்கோ தட்டுன கதவு திறக்குங்கோ. கேளுங்கோ கேளுங்கோ கேட்டதெல்லாம் கிடைக்குங்கோ. தட்டுங்கோ தட்டுங்கோ தட்டுன கதவு திறக்குங்கோ. சந்தோஷமா இருக்கா? என்ஜாய் பண்ணீங்களா? கைகளை தட்டுமா. இம்மானுவேலுக்காக, அவருடைய மனைவிக்காக, உங்களை பார்ப்பதற்காக சென்னையிலேருந்து அவங்க வந்திருக்காங்க. நல்லா கைகளை தட்டி வரவேற்போம். சபையின் சார்பாக அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏழு அம்மா காவேரி அனுப்பிச்சு காவேரி அறிக்கை வாசி. அப்படியே அமைதியாக உட்காருங்க. நீ வாமா, நான் வரேன்.